ஹலோ வணக்கம். நான் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லட்டுங்களா. பிரேக்ஃபாஸ்ட்டு அதே நேரத்தில் ஒரு ஸ்நாக் கூட. ஏன்னா இந்த உப்பு கடலை இருக்கு இல்லையா, உப்பு கடலை எதுலேருந்து பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா? நம்ம கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதுலேயே கருப்பு கொண்டக்கடலை. ஏன்னா கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலையை விட ரொம்ப நியூட்ரிஷனல் வேல்யூ ஜாஸ்தி. அதில் பாலிஃபினால்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, ரைட்டா? அதனால அந்த கருப்பு கொண்ட கடல்லேருந்து செய்யறது தான் உப்பு கடலை. அது சீப் அண்ட் பெஸ்ட், ரைட்டா? அதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா எப்பெல்லாம் பசிக்குதோ, ஏன்னாக்கா டயபெட்டிக் பீப்புளுக்கு அடிக்கடி பசிக்கும். அப்போ பசிக்கும் போதெல்லாம் வேற எதனா ஸ்வீட்டு அது இது கலந்தது ஆயிலி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றத விட இந்த உப்பு கடையில புரோட்டீன் தான் நிறைய இருக்கு அண்ட் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு, சீப்பு. அதனால அது உப்பு கடலை வாங்கி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் பசிக்குதோ இன் பிட்வீன் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்ததுன்னா இது சீப் அண்ட் பெஸ்ட். சும்மா இதெல்லாம் ரெடிமேட்ல அவைலபிளாக இருக்கிற பேக்கெட் ஃபுட்டெல்லாம் ப்ரிசர்வ்டு ஃபுட்டெல்லாம் வாங்காதீங்க. ஸோ இந்த உப்பு கடலையை கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னாக்கா ஈவன் மத்தியானம் ஆஃபீஸ் போகிறவங்க கூட ஒரு இதில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நடுவில் எப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். ஸோ இந்த ப்ரோட்டீன் வருது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அண்ட் வயிறும் ஃபில்அப் ஆகும், ரொம்ப நேரம் பசிக்காது. ஸோ டயபெட்டிக் பீப்புள் ஸ்நாக்ஸ்ன்னு சாப்பிடணும்னு நினச்சாக்கா சீப் அண்ட் பெஸ்ட் இந்த உப்பு கடலை. ஓகேங்களா?